குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 5ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 27 நிமிடத்திற்கு. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தை நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரும். 5/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5/3/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை மிகுந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்று குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், சந்தோஷம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க, நட்பு கொள்வாங்க. இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு எடுத்து செல்லும். வெளி வட்டாரங்களில் வெளிநாடு வெளியூர் பயணம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. போட்டிகள் கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றமான சூழ்நிலை. உலகெங்கும் வாழ ரிஷபராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக பதற்றம் இல்லாமல் வேலையை செய்யுங்க. கரெக்டாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வதில் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் போகிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றவருடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு உழைப்பிற்குண்டான ஊதியம் கிடைக்கலனாலும் ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமை, இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. உலகெங்கும் வாழ மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லா பணிகளையுமே அசாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்ப்பதற்கு உண்டான யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கொடுத்த வாக்கை ஈஸியாக இன்றைக்கி காப்பாற்றிடுவீங்க. நீங்கள் எதாவது முடிவு எடுத்தீங்கன்னா இன்றைய முடிவு சாதகமாக இருக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகமாகும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே,
இன்றைக்கி மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நாள். உறவினரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவி கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடைப்பட்ட நல்ல அனைத்து காரியங்களுமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். முதலீடுகள் செய்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். இதனால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சாதகமாக இருப்பாங்க. எதிர்பார்த்த வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும். இழுபறியான தடைப்பட்ட சில வேலைகளை நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள், இதனால் புதிய லாபங்கள், அதிகளவு லாபங்கள், புதிய வாடிக்கையாளர் எல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். ஒரு வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்றார் ஒருவனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். வாகன வண்டிகள் வசதிகள் ஏற்படும். சொத்து சுகங்கள், வீடு வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நீண்ட நாளே பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்று முடிவுக்கு வரும். சமூக சேவை செய்வதற்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் மீதான நம்பிக்கை, தைரியம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு நட்புகள் அதிகமாக இன்றைக்கி வருவாங்க. ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 மடங்காக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ஒரு திருப்தியான சூழல், ஒரு பணி நிம்மதி, மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீரும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் நீண்ட நாளாக ஏதாவது கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் மட்டும் எதுவும் எடுத்துடாதீங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த அந்யோன்யம், ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் உதவியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே முடிவு பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் உங்கள் மீது விமர்சனங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பை அதை தயவுசெய்து பொருட்படுத்தாதீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. புதிய புதிய முதலீடுகள் செய்வீங்க. தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, வீடு வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். சுருங்க சொல்லப்போனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே பொறுமையாக அவசரம் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மற்றவருடைய பேச்சை கேட்டு அதன்படி நடக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வைத்துக்கொண்டு அதன்படி நடப்பது மிகவும் சிறப்பு. முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வரும். தெரிஞ்சதுன்னா உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். வண்டி வாகனம் செல்லும்போது தயவுசெய்து மெதுவாக போங்க, ஜாக்கிரதையாக போங்க. நீண்ட நாளே கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். சக ஊழியரிடத்தில் போட்டி போடாதீங்க, சண்டை போடாதீங்க. மேலதிகாரியிடம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை விளங்கும். அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்குமே வாக்குறுதி அளிக்காதீர்கள். புதிய முதலீடுகளை போடும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த உதவிகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க. நீண்ட நாளாக மனதில் ஒரு குழப்பம் இருந்தால் அந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே போல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் இன்றைக்கி ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம்
குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த நாள். அலுவலகத்தினுடைய அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க. மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கேட்ட இடத்துல இன்றைக்கி உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து பிடிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக பணிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்த முடிந்தவர்கள் தயவுசெய்து உதவி செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தயவுசெய்து தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு மிக சிறந்த நாளாக, வெற்றி நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.